அருணா, மாப்பிள்ளை எங்க? மேல இருக்காரு. மேல தானே? மதி, முதல்ல போய் மாப்பிள்ளைகிட்ட மன்னிப்பு கேளு. என்னப்பா சொல்றீங்க? காரணம் எல்லாம் கேட்காத, முதல்ல போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேளு. நீங்க அவனுக்கு வேணா காரணம் சொல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு காரணம் சொல்லிதான் ஆகணும். ஒரு தப்பு பண்ணாத என் பையன் எதுக்கு அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும்? இல்லைன்னா குடும்பம் நடக்காதுமா, சண்டை தான் நடக்கும். பரவாயில்லையா? அம்மா, அப்பா சொல்றது சரிதான்மா. அண்ணன் போய் மன்னிப்பு கேட்கட்டும், அதுதான் சரின்னு எனக்கும் தோணுதுமா. இத பாருங்க பானுமா, எப்பவும் ஆத்திரப்பட்டுக்கிட்டே இருக்கிறது புத்திசாலித்தனம் இல்ல. சமய சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஏதோ கோபத்துல இவன் போனா தாட்டு பூட்டுன்னு குதிச்சான், ஆனா எப்பவுமே இது சரியானதா இருக்குமா? மாப்பிளைக்கு நம்ம எதிர்ப்பை இந்த வகையில காட்டி இருக்கோம், அவ்வளவுதான் விட்டுறணும். அது எப்படிப்பா? இந்த பிரச்சனை எப்படியே விட்டோம்னா அருணோட வாழ்க்கை தானே கெட்டு போகும். இதை பெருசாக்குனா தாண்டா கெட்டு போகும். என்ன என்ன எனக்கு மனோகர் மேல கோபம் இல்லையா? அவனை ஏதாச்சும் பண்ணணுங்கிற வெறி எனக்கு இல்லையா? அதனாலதானே உன்னை அனுப்பிச்சு வச்சேன். நீ புத்திசாலித்தனமா ஏதாச்சும் பண்ணுவேன்னு நினைச்சேன், ஆனா நீ ஏடா கூடமா எதையோ பண்ணி காரியத்தையே சொதப்பி வச்சுட்ட. ஆனா எதுக்காச்சும் அந்த மனோகர் அசைஞ்சு கொடுத்தானா? தன் நிலையில இருந்து கொஞ்சமாவது இறங்கி வந்தானா? இல்லையே. அதான்டா படிச்சவனுக்கும் படிக்காதவனுக்கும் உள்ள வித்தியாசம். அதுக்காக மனோகர் என்ன பண்ணாலும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணும்னு சொல்றீங்களா? பானுமா, நான் அப்படி சொல்லல, யதார்த்தத்தையும் புரிஞ்சு நடந்துக்கணும்னு சொல்றேன். ஆரம்பத்துல ஆத்திரப்பட்டனா இப்ப மாறி பேசுறேன்னா அதுக்கு காரணம் இருக்கு. எவ்வளவோ கஷ்டப்பட்டு அருணாவை நம்ம மனோகருக்கு கட்டி கொடுத்துருக்கோம். இப்ப வீணா மனோகரோட சண்டை போட்டு அவனும் ஆத்திரத்துல எதுவுமே வேணான்னு உதறிட்டு போயிட்டா அருணா வாழ்க்கை என்ன ஆகுறது? உன் தங்கச்சி வாழ்க்கை என்னடா ஆகுறது? இத வெளியில எல்லாரும் கேவலமா பேச மாட்டாங்க? அவசர அவசரமா வாழ வந்தான் பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சான், இப்ப அதை விட அவசரமா பொண்ணு வாழ்க்கையை பிரிச்சுட்டான்னு பேச மாட்டாங்களா? சொல்லுப்பா. ஊர் பிரச்சனையெல்லாம் நல்லபடியா முடிச்சிட்டு சொந்த குடும்ப பிரச்சனையில தோத்து போயிட்டு ஊரார் முன்னிலையில அவமானப்படுறதை விட சொந்த சொந்த மர்மங்கிட்ட தலை குனிகிறது தப்பு இல்லப்பா. பானுமா, இதுவும் ஒரு விதத்தில் சாணக்கியத்தனம் தான். எப்பவும் நாம ஒரே பிடியா இருக்கக்கூடாது, அப்ப கொஞ்சம் விட்டு பிடிக்கணும். அப்பதான் நாம நினைச்சது நடக்கும். மனோகரை வச்சு நாம நினைச்சதை இன்னும் சாதிக்கவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள சண்டை சச்சரவுன்னு இப்படியே வளர்த்துக்கிட்டு போனா நாம நினைச்சது நடக்காது, அருணாவோட வாழ்க்கையே நல்லா இருக்காது. இதெல்லாம் யோசிச்சு பார்த்து தான் சொல்றேன். மதி போய் மனோகர்கிட்ட மன்னிப்பு கேட்கட்டும், இது நமக்கு நல்லதுதானே தவிர எந்த பாதிப்பும் இல்லை. சரியாம்மா? என்ன மதி, சொன்னது புரியுதா? போ மச்சான்டா, மன்னிப்பு கேளு. சரிப்பா, போப்பா. மச்சான்,
என்ன மன்னிச்சிருங்க மச்சான். கொஞ்சம் கூட யோசிக்காம முட்டாள்தனமான காரியத்தை பண்ணிட்டேன். அது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு இப்பதான் புரியுது. அருணாவுக்கு நல்லது பண்றதா நினைச்சுதான் நான் இப்படிலாம் பண்ணேன். மற்றபடி உங்க மனசை காயப்படுத்தணுங்கிறதுக்காக இல்லை. பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னா எல்லாம் சரியா போயிடுமான்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அதுதான் சரின்னு எனக்கு தோணுது. மன்னிப்பு கேட்கலன்னா அது என் மனசுக்குள்ள பாரமாவே இருக்கும் மச்சான். என்னை மன்னிச்சிருங்க மச்சான், ப்ளீஸ். மதி, நீ பண்ணது சாதாரணமான விஷயம் இல்லை. ஆத்திரத்துல மாதவி வீட்டுக்கு போய் என்னென்னமோ பேசிருக்க, மிரட்டிருக்க. அது தப்புன்னு இப்ப தோணி மன்னிப்பு கேட்கறத விட இனி இதே மாதிரி தப்ப மறுபடியும் செய்யாம இருக்கணும். அதுதான் உனக்கும் நல்லது, உன் எதிர்காலத்துக்கும் நல்லது. சரி மச்சான். அருணா, I'm extremely sorry அருணா. நீ கூட என்ன மன்னிக்கணும். காலையில உன் பேரை சொல்லி கூப்பிடுறதுக்கு பதிலா வாய் தவறித்தான் அப்படி கூப்பிட்டுட்டேன். கண்டிப்பா அதுவும் மனசு காயப்படுத்திருக்கும்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா உன்னை ஹர்ட் பண்ணணுங்கிறதுக்காக அப்படி சொல்லல. எதேர்ச்சியா வாய் தவறி அப்படி வந்துருச்சு. ப்ளீஸ் அதை புரிஞ்சுக்கிட்டு நீ என்ன மன்னிக்கணும். ஐயோ, என்னங்க என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு? நான் அந்த விஷயத்தை எப்பவும் மறந்துட்டேங்க. இருந்தாலும் மன்னிப்பு கேட்கலனா மனசுக்குள்ள ஒரு பாரமாவே இருக்கும். மதி சொல்லிட்டு போனதுதான் நானும் என் மனசுல இருந்து சொல்றேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு. இனிமே கண்டிப்பா அப்படி நடக்காது. என்ன மாத்திக்க நான் முயற்சி பண்றேன். அது மட்டும் இல்ல, இல்லாத உறவை இருக்கிறதா நினைச்சு அம்மா கேவலமா பேசிட்டாங்க. அதனாலதான் அப்படி பேசிட்டேன். ஜஸ்ட் அதை நிறுத்தணுங்கிறதுக்காக தான் இனி மாதவியை பத்தி யாரும் பேசக்கூடாதுன்னு கொஞ்சம் கண்டிப்பா சொன்னேன். இல்லைன்னா அவங்க ஏதேதோ பேசி உனக்கும் எனக்கும் உள்ள பிரிவை இன்னும் கூட அதிகப்படுத்திடுவாங்க. அதை நான் கொஞ்சம் கூட விரும்பல. அருணா, நமக்குள்ள இடைவெளி இருக்கு.
நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதையே சாக்கா வச்சு உனக்கு நான் என்னைக்கும் துரோகம் பண்ண மாட்டேன். என்ன நீ நம்பணும். அருணா, நான் உண்மையான வாழ்க்கையத்தான் வாழணும்னு ஆசைப்படுறேன். ரெட்ட வாழ்க்கையில ஆசையும் கிடையாது, அந்த தப்பை நான் பண்ணவும் மாட்டேன். சீக்கிரம் எடுத்து வச்சு சட்டைய போடுறா, ஸ்கூலுக்கு நேரம் ஆச்சு. இரு. ஸ்வேதா, பாட்டி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. பாட்டி, இந்த வீட்ல இருந்து முதல்ல நான் ஸ்கூலுக்கு போறேன், என்ன பிளஸ் பண்ணுங்க. நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும். பாட்டியே ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்கல்ல, இனிமேல் செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க் வரதை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ரேங்க் வர பார்க்கணும். புரியுதா? ஸ்வேதா கண்டிப்பா வாங்குவாங்க. ஏன்னா நம்ம சண்டை தான் அவ படிப்பை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்துச்சு. இப்ப அப்படி எதுவும் இல்லாததால இன்ட்ரெஸ்டா படிக்கிறா. இனி ஃபர்ஸ்ட் ரேங்க் கண்டிப்பா வாங்குவா. சரி சரி, ஸ்கூலுக்கு நேரம் ஆயிடுச்சு. ராமகிருஷ்ணா, ஸ்வேதாவை ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்து. சரிம்மா, வரேன். பை பாட்டி. பாய். அத்தை, முதல்ல உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். என்னம்மா திடீர்னு எனக்கு எதுக்கு நன்றி சொல்லணும்னு சொல்ற? நீங்க மட்டும் முயற்சி பண்ணலனா என் பொண்ணோட படிப்பே கெட்டு போயிருக்குமே. என்னோட தப்புகளை உணராம உங்க மக மேல உள்ள கோவத்துல நான் முட்டாளா ஒதுங்கி இருந்தப்போ நீங்க தானே நிலைமையை உணர வச்சு எங்களை ஒண்ணு சேர்த்து வச்சீங்க. அதை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். அதனாலதான் ஸ்வேதாவாலையும் இப்ப நிம்மதியா படிப்புல கவனம் செலுத்த முடியுது. அதுக்கு தான் அத்தை நன்றி சொன்னேன். நன்றி இல்ல எதுக்குமா? குடும்பத்துல பெரியவங்களா இருக்கிறவங்களோட கடமை தாமா அது. அதுதாம்மா நான் செஞ்சேன். என்ன மச மச நிக்கிற, கிளம்பு, நேரம் ஆகுது. கோகிலா, ஒரு நிமிஷம். ஸ்கூலுக்கு போகும்போது பாட்டி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போக சொல்லு. ஸ்கூலுக்கு நேரம் ஆச்சு, நீங்க கிளம்புங்க. இரு கோகிலா, நீங்க வாங்க செல்லம். வாங்க, பாட்டி கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. நீங்களும் ஸ்வேதா மாதிரி நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும், புரியுதா? இனிமே தினமும் ஸ்கூலுக்கு போகும்போது பாட்டி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போகணும். அதான் உங்களுக்கு நல்லது, சரியா? சின்ன பிள்ளைங்கன்றதுனால உங்களுக்கு தெரியல. ஏன் கோகிலா, நீ இதெல்லாம் இவங்களுக்கு சொல்லி தரது இல்லையா? பரவாயில்லம்மா, குழந்தைங்க தானே, அவங்க போக போக கத்துக்குவாங்க. அப்படி இல்ல அத்தை, நாம தானே கத்து கொடுக்கணும். பெத்தவங்க தானே குழந்தைங்களுக்கு ஒரு முன்மாதிரி. அந்த மாதிரிலாம் எதுவும் வேணாம். என்ன பார்த்து கத்துக்கிட்டா அப்புறம் ஏமாலையா தான் ஆகணும். என்ன கோகிலா, என்ன பேசுற நீ? என் குழந்தைங்க என்ன பார்த்தும் கத்துக்க வேணாம், வேற யாரை பார்த்தும் கத்துக்க வேணாம்னு சொன்னேன். இவ்வளவு நாள் ஸ்கூலுக்கு போகும்போது உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டா போனாங்க. இப்ப என்ன புது பழக்கத்தை கத்துக்கிறது? அதுல என்ன தப்பு இருக்கு கோகிலா? பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்கிறது நல்லது தானே. அதை நீங்க சொல்லிதான் தெரியணுங்கிற அவசியம் இல்லை, எனக்கே நல்லா தெரியும். இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்றது, எல்லாரையும் தூக்கி எறிஞ்சிட்டு போறது, கடைசியில காலில் விழுந்து ஆசீர்வாதம் கிடைக்கும்னா எனக்கு அதுல எல்லாம் நம்பிக்கை இல்லை. பெரியவங்களை மனசார மதிச்சு நடந்தா அவங்க ஆசீர்வாதம் நம்ம கேட்காமே கிடைக்கும். புருஷனை மதிக்காதவங்க, மாமனார் மாமியாரை மதிக்காதவங்க எத்தனை தடவை காலில் விழுந்தாலும் எதுவும் கிடைக்காது. கோகிலா, நீ பேசுறது சரியில்லை. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? என்ன குத்தம் சொல்லாதீங்கம்மா. எனக்கு என்னமோ புள்ள வளர்க்க தெரியாத மாதிரி அவங்க பேசுறாங்க. அவங்கள தட்டி வைக்காம என்ன கேக்குறீங்க? தட்டி வைக்கிறதா? என்னடி பேசுற? கலை நல்லது தானே சொன்னா, அதுலயே நீ குத்தம் கண்டுபிடிக்கிற? இவங்க இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்கன்னு உங்களுக்கு வேணா மறந்துருக்கலாம், ஆனா நான் மறக்கல. இவங்க பேச்சு கேட்டு என் பிள்ளைங்க வளர்ந்தா அப்புறம் இவங்க புத்தி தான் வரும். கோகிலா, வார்த்தை அளந்து பேசு, பைத்திய மாதிரி பேசாத. வேண்டாம் அத்தை, கோகிலாவை திட்டாதீங்க. அவ ஏதோ வெறுப்புல இருக்கா.
இது பாரு கோகிலா, நான் பேசுறது தப்புனா என்ன மன்னிச்சிடு. நீ ஏமா மன்னிப்பு கேக்குற? சின்ன பிள்ளைங்களுக்கு நல்ல விஷயம் சொல்லி கொடுக்கறது தப்பா? நல்லது தானே செஞ்ச. அதான் கோகிலாக்கு பிடிக்கலையாத்த. நான் ஏதோ பிள்ளைங்களே பெத்துக்காத மாதிரியும் இவங்க தான் நிறைய பிள்ளைங்களை பெத்து புருஷனோட சந்தோஷமா வாழற மாதிரியும் பேசுறாங்க. அவங்க சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி நினைச்சா இனிமே நான் எதையும் பேசல அத்தை. அப்போ நான் புருஷனை விட்டுட்டு வந்திருக்க வாழ வட்டின்னு சொல்றீங்களா? அம்மா கோகிலா, பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு நேரமாச்சு இல்ல, என்னம்மா நீ வாமா. ஏய் வாடா டேய். கலை, கோகில பேசின எதையும் மனசுல வச்சுக்காதம்மா.